இது வந்து குப்பைன்னு நினச்சி குப்பையில் தூக்கி போகிற பழைய யூஸ் பண்ண டியூப் லைட்டு. இந்த டியூப் லைட்டை நம்ம வந்து ரீசார்ஜபிள் லைட்டாக சூப்பராக மாற்றலாம். அதுவும் சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு. அது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரீசார்ஜபிள் லைட்டாக மாற்றுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு வந்து முன்னாடியே சொன்னதான் இந்த குப்பையில் போடுற டியூப் லைட்டு. அப்புறமா இந்த மாதிரி 2 லித்தியம் அயன் பேட்ரி வேணும். ஒன்று கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் ஒன்று வந்து கொஞ்சம் பேக்கப் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நான் 2 யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் மாடியூலு, அப்புறம் தேவையான அளவுக்கு வயரு, ஒரு ஆன் ஆஃப் ஆக ஒரு சுவிட்சு, அவ்வளோதான். இதை வச்சு தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட இந்த வீடியோ எப்படின்னு உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பழைய குப்பையில் போடுற டியூப் லைட்டை வந்து ரீசார்ஜபிள் லைட்டாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் நவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் தமிழ். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு மூடி இருக்கும், அப்புறம் இந்த பக்கம் ஒரு மூடி இருக்கும். ஸோ ஏதோ ஒரு பக்கம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பக்கம் இருக்க மூடியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன லாக் இருக்கும். இந்த லாக்கை வந்து அழுத்திட்டு ஓப்பன் பண்ணால் இது ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒயர் போகுது, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிப் இருக்குது. இந்த ஸ்ட்ரிப்பை வந்து ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கலாம். இந்த ஸ்ட்ரிப்பை வெளியே எடுக்க என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை வந்து உள் சைடு தள்ளுறேன். ஸோ ஃபுல்லாக உள்ளே தள்ளிட்டேன், கொஞ்சம் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த ஒயரை பிடிச்சிருந்தா வந்துடும். பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ட்ரிப்பு, இது ஒயரு. ஸோ இதை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிசிபி ஒன்று வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் வந்து டிசியில் எரியிற ஸ்ட்ரிப்பு. நம்ம ஏசி கரண்ட்டை வந்து டிசியாக மாற்றி நம்ம ஸ்ட்ரிப்புக்கு தேவையான கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்க தான் இந்த பிசிபி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து இவ்வளோ தான் இருக்குது, இந்த ஸ்ட்ரிப்பு, அப்புறம் இந்த ஒரு பிசிபி வயர், அவ்வளோதான் இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து இந்த ஃபுல் லைட்டையுமே ரீசார்ஜபிள் லைட்டாக மாற்ற போகிறதில்ல. ஒரு இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதை மட்டும்தான் ரீசார்ஜபிள் லைட்டாக மாற்ற போகிறோம். ஸோ அதனால் இந்த லைட்டை வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த லைட் மட்டும் இல்லை, இந்த ஸ்ட்ரிப்பையுமே 10 லைட்டாக 2 பிட்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மொத்தம் 20 லைட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 10 தனியாக. அதனால தான் நான் 2 பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கேன். 10 லைட்டுக்கு ஒரு பேட்டரியும் இன்னொரு 10 லைட்டுக்கு ஒரு பேட்டரியும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ இதை கட் பண்ணிக்கிறேன், அப்புறம் இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த டியூப் லைட் வந்து ஒரு 3/4 அடி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்ட்ரிப்பையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 10 லைட் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும் லைனாக. இந்த மாதிரி நான் 2 கட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இந்த இடத்துலையும், ஒன்று வந்து இந்த இடத்துலையும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இதில் மொத்தம் 20 லைட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்பை வந்து 3.7 வோல்ட்டில் எரியிற மாதிரி நம்ம வந்து இதை வந்து பேரலர் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சீரிஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நமக்கு வந்து 3.7 வோல்ட் பேட்டரியில் வந்து எரியாது. இதை வந்து நம்ம 3.7 வோல்ட் பேட்டரியில் எரியிற மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒவ்வொரு லைட்டையும் பிரேக் பண்ணி எடுத்துட்டேன். ஆசா பிளேடை யூஸ் பண்ணி தான் நான் கட் பண்ணேன். இப்போ வந்து ஒவ்வொரு லைட்டும் தனித்தனி லைட்டாக மாறிடுச்சு. ஒவ்வொன்றும் 3.7 வோல்ட்டில் பேட்டரியில் எரியிற மாதிரி இருக்குது. இந்த லைட்டுக்கு இந்த இடத்துலையும் கீறி விட்டுட்டு இதில் வந்து காப்பர் கம்பியை வச்சு சால்டரிங் பண்ண போகிறோம். எல்லா லைட்டையுமே சீரீஸில் இருக்கிறத பிரேக் பண்ணிவிட்டு பேரலர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் பக்கத்தில் சால்டரிங் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரிம்மரை யூஸ் பண்ணி இந்த மேலே இருக்க லேயரை வந்து எடுத்துடுறேன், சுரண்டி எடுத்துடுறேன். பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் மேலே இருக்க அந்த பிளாஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இது வந்து நான் ஆல்ரெடி சால்டரிங் பண்ணது. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே சால்டரிங் ஒயரை வச்சு சால்டரிங் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே சால்டரிங் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு சால்டரிங் பண்ணிக்கலாம்.
நான் வந்து ஃபுல்லாக சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைட்லாம் எரியுதான்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேட்டரியை வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னா எரியுது. எல்லா லைட்டுமே சூப்பராக எரியுது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்லாம் பேரலர் பண்ண போகிறோம். எப்படி பேரலர் பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி காப்பர் கம்பியை வச்சு பேரலர் பண்ண போகிறோம். இந்த காப்பர் கம்பிக்கு மேலே ஒரு சின்ன லேயர் இருக்கும். அந்த லேயரை வந்து நான் நெருப்பில் காமிச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த காப்பர் கம்பி யூஸ் பண்ணி ஃபுல்லாக பேரலர் பண்ண போகிறோம். அதாவது இந்த லைட்டில் வந்து கீழே இருக்கிறதுலாம் ப்ளஸ்ன்னு வச்சுக்கிட்டா, மேலே இருக்கிறதுலாம் மைனஸு. இந்த கீழே இருக்கிறது இந்த லைட்டோட கீழே இருக்கிறது எல்லாமே ஒன்றா வச்சு இந்த காப்பர் கம்பியை வச்சு ஒரு சீரீஸ் மாதிரி சால்ட்ரிங் பண்ணி போகிறோம். அப்புறம் மேலே இருக்கிறது ஃபுல்லாக சீரீஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். அப்படி பண்ணுங்கன்னா இந்த லைட் வந்து ஒவ்வொன்றும் 3.7 வோல்ட்டில் எரியுது, பேரலர் ஆயிரும். இப்போ நான் வந்து இந்த காப்பர் கம்பியை வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த கீழே இருக்க கம்பியை வந்து ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகாமல் இருக்க மேலே தூக்கி கொடுக்குறோம். அதாவது இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி தூக்கி விட போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கம்பியெலாம் தூக்கி விட்டுட்டேன். இப்போ அந்த லைட்லாம் எரியுதா இல்லையானு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டையுமே எரியுது. இதில் வந்து 2 வயரை வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி என்கிட்ட இப்போ 2 ஸ்ட்ரிப் இருக்குது. இப்போ இந்த 2 ஸ்ட்ரிப்பையுமே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டுக்குள்ளே உள்ளே போட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த ஸ்ட்ரிப்பு போகிறதுக்கு இந்த இடத்துல போட்டிருப்பாங்க, அதில் இந்த ஸ்ட்ரிப்பை வந்து போட்டுக்கலாம். போடும்போது கேர்ஃபுல்லாக போடணும், இல்லைன்னா இந்த நம்ம சால்ட்ரிங் பண்ண கம்பியெல்லாம் பிடிங்கிட்டு வந்துடும். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப்பை வந்து உள்ளே போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரிப் வந்து இந்த சைடு போட்டுக்கிறேன். 2 ஸ்ட்ரிப்பையுமே உள்ளே போட்டாச்சு. இந்த ஸ்ட்ரிப்புக்கு இந்த சைடு ஒயர் இருக்குது, இந்த ஸ்ட்ரிப்புக்கு இந்த சைடு இருக்குது. இப்போ வந்து 2 ஸ்ட்ரிப்புமே எரியுதா இல்லையான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எரியுது. அதே மாதிரி இந்த சைடு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா எரியுது. இப்போ வந்து இந்த பேட்ரி, இந்த சார்ஜிங் மாடியூல், அப்புறம் சுவிட்சு, இந்த லைட்டு எல்லாத்தையும் வச்சு சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து இந்த 2 வயரையும் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இந்த 2 வயரையுமே இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த பக்கம் நான் இது 2 ஸ்ட்ரிப்பையுமே ஒன்றா வச்சு ஒன்றாவே சால்ட்ரிங் பண்ணியிருக்கலாம். பட் நான் பண்ணல. ஏன்னா கொஞ்சம் நமக்கு வேலை ஈஸியாக முடியுன்றதுனால 2 பிட்டை கட் பண்ணிவிட்டு 10 லைட்டாக சால்ட்ரிங் பண்ணேன். இப்போ இதில் 2 வயரை கனெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இந்த ஹோல்ஸ் வழியே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து டேப் பண்ணிட்டேன். வயரை வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது 2யுமே பேரலர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லைட் எரியுதான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக எரியுது. நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது இந்த பேட்டரி தான். நான் வந்து சிங்கிள் பேட்டரி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் டபுள் பேட்டரி யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து 2 பேட்டரி யூஸ் பண்ணுறதா தான் சொன்னேன். ஆனால் நான் வந்து இப்போ ஒரே பேட்டரி யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 பேட்டரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த சைடு ஒரு பேட்டரி, இந்த சைடு ஒரு பேட்டரி யூஸ் பண்ணிட்டு போட்டு இந்த மாதிரி வயரை சால்ட்ரிங் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து இப்போ அந்த லைட்டை நம்ம பேரலர் பண்ண மாதிரி இதோட ப்ளஸ்ஸும் இதோட ப்ளஸ்ஸும் ஒன்றா வச்சு சால்ட்ரிங் பண்ணிடுங்க. மைனஸ் ஒன்றா வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், பேரலர் ஆயிரும். இப்போ இந்த பேட்டரியை வந்து நான் உள்ளே போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. இது 2ம் பேட்டரி வயரு. இப்போ இந்த பேட்டரி வயர் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சால்ட்ரிங் மாடியூலோட ப்ளஸ்லையும் மைனஸ்லையும் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். அப்புறம் லோடு எடுக்கிறதுக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவுட் இருக்கும், அவுட்டு ப்ளஸ் மைனஸு. ஸோ இதில் வந்து இந்த லைட்டோட ஒரு 2 சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இன்னொரு மைனஸ் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்சில் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த சார்ஜிங் மாடியூலில் சால்ட்ரிங் பண்ணிடுறேன். இப்போ நான் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சுவிட்சை வந்து ஒரு ஒயரில் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு சுவிட்சை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
இது வந்து சுவிட்சோட ஒயரு, இது வந்து பேட்டரியோட ஒயரு, இது வந்து லைட்டோட ஒயரு. இப்போ இதில் வந்து சால்டரிங் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரியிலேருந்து வர ப்ளஸ் மைனஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த மாடியூலோட ப்ளஸ் மைனஸில் வந்து சால்டரிங் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பி ப்ளஸ் மைனஸ்னு போட்டிருக்கோம், இதில் சால்டரிங் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மாடியூலோட ப்ளஸ் மைனஸில் பேட்டரியிலேருந்து வர ப்ளஸ் மைனஸ் வந்து சால்டரிங் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சிலேருந்து வர ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக இந்த மைனஸில் வச்சு சால்டரிங் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல அவுட் மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் எடுத்து வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். சுவிட்சிலேருந்து வர மைனஸ் வந்து அவுட்புட்டில் மைனஸில் வந்து சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ லைட்டில் வந்து ப்ளஸ் மைனஸ் எதுன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு ப்ளஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த அவுட்டு ப்ளஸில் சால்டரிங் பண்ணிடலாம். மைனஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த சுவிட்சோட மைனஸில் சால்டரிங் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். சுவிட்ச் ஆன் பண்ணோடனே லைட் எரியுது. இப்போ இதை வந்து இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிடலாம். சுவிட்சை வந்து இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டு கொஞ்சம் டிம்மாக தான் எரியுது. 2 பேட்டரி யூஸ் பண்ணியிருந்தால் கொஞ்சம் பவராக எரிஞ்சிருக்குமோ என்னவோ தெரியல. நான் வந்து இப்போ இதை வந்து பிக்ஸ் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சார்ஜிங் மாடியூல் வந்து உள்ளே போட்டு இந்த இடத்துல வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சுவிட்ச் வந்து இந்த இடத்துல இருக்குது, இதையும் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிவிசி சீட்டை வந்து கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். கட் பண்ணி ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு பிவிசியும் இந்த சைடு ஒரு பிவிசியும் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ லைட் ஆன் பண்ணுறேன். பாருங்கள், லைட் ஆன் பண்ணோடனே எரியுது, டிம்மாக தான் எரியுது. நான் வந்து இதுக்கு வந்து சார்ஜிங் போட்டு இதை ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா பேட்டரியில் சார்ஜ் கம்மியாக இருக்கிறதுனால கூட இது டிம்மாக எரியலாம். ஆனால் 2 பேட்டரி யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் பிரைட்னஸாக எரிஞ்சிருக்கும். நீங்கள் வேணால் 2 பேட்டரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கிறேன். இதை வந்து இதில் சொருகியாச்சு. மொபைல் சார்ஜர் தான். இப்போ நம்மளோட இந்த பின்னில் வந்து இதை சொருகி விட்டுக்கிறேன். பாருங்கள், சொருகினோடனே இந்த இடத்துல ரெட் கலர் லைட் எரியுது. அப்படின்னா சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். நான் இப்படியே 2 ஹவருக்கு விட்டுறேன், சார்ஜ் ஏறட்டும். நெக்ஸ்ட் வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சார்ஜ் ஏறி இருக்குது. இப்போ ஆன் பண்ணுற பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே பிரைட்னஸாக எரியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.